சரி, அதாவது AAT-னுடைய BMA பாடத்தினுடைய சந்தைப்படுத்தல் என்ற அலகோட நாங்க ஜாயின் ஆயிருக்கிறோம். சிறுதானி சந்தைப்படுத்தல் என்று சொன்னா கூடுதலா பெருசா நீங்க தலைய போட்டு பிச்சு யோசிக்கிற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனால் சந்தைப்படுத்தல் தொடர்பாக பெரும்பாலும் கேள்விகளுக்கு ஆஹ் நீங்க முகம் கொடுக்க வேண்டி இருக்கும் எக்ஸாம் பேப்பர்ல, AAT-னுடைய ஃபைனல் பேப்பர்ல. சோ அதனால கட்டாயம் இதுல நீங்க கவனம் செலுத்தணும். தரப்பட்டிருக்கிற விஷயத்தை சரியாக படிச்சு கொள்ள வேணும். ஒரு காலமும் சந்தைப்படுத்தல்னா என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்க போறது இல்லை. சரிதானே? சோ அதனால அதுல கொஞ்சம் கன்சிடர் ஆக இருங்க. பட் உங்களுக்கு சந்தைப்படுத்தல்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். சோ ஒரு நிறுவனம் ஒன்று என்னத்துக்காக இயங்குது அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கக்குள்ள ஆரம்பத்துல எங்களுக்கு தெரியும், ஒரு நிறுவனம் ஒன்று சந்தையில இயங்குது என்று சொன்னா அது லாபம் உழைத்தல் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருந்தாலும் கூட நிறுவனத்தினுடைய அடுத்த கட்டமாக நிறுவனத்தினுடைய தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யறது சரிதானே நோக்கமாக இருக்கும். சோ அந்த தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்கின்ற நோக்கத்துல சரிதானே இந்த பொருட்கள் சேவைகள் என்ன செய்வாங்க, நிறுவனங்கள் உற்பத்தி செய்வாங்க, அதே மாதிரி விற்பனை செய்வாங்க. சரிதானே? சோ இந்த உற்பத்தி செய்து விற்பனை செய்கிறது மட்டும் இல்லாம அதனோடு இணைந்த அனைத்து நடவடிக்கைகளும் சந்தைப்படுத்தல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உற்பத்தி நடக்குது, ரைட்? உற்பத்தி நடந்ததுக்கு பிறகு அந்த பொருளை நாங்க என்ன செய்யணும், நாங்க மக்கள்கிட்ட வாடிக்கையாளர்கிட்ட கொண்டு போயிட்டு சேர்க்கணும். சோ அந்த விற்பனை செய்யறது மட்டும் இல்லாம அந்த விற்பனையோட தொடர்புடைய அனைத்து செயற்பாடுகளும் சந்தைப்படுத்தல். சரிதானே? ப்ரொடக்ஷன் வந்து ஒரு இடத்துல நடக்கும், மார்க்கெட்டிங் ஒரு இடத்துல நடக்கும். சரிதானே? சோ உற்பத்தி நடக்க போது நாங்க என்ன செய்வோம், அந்த உற்பத்தி செஞ்ச பொருளை எடுத்துக்கொண்டு வந்து நாங்க இப்போ கஸ்டமருக்கு கொடுக்க போறோம். சோ கஸ்டமருக்கு கொடுக்க போகிற இந்த செயற்பாடு தான் இந்த சந்தைப்படுத்தலாக இருக்க போகுது. சரிதானே? ரைட். இப்போ உங்களுக்கு சந்தைப்படுத்தல்னா என்னன்னு விளங்கி இருக்கும். அதாவது பொருட்கள் சேவைகளை விற்பனை செய்தல் மற்றும் அதனோடு இணைந்த அனைத்து சந்தைப்படுத்தல், அனைத்தும் சந்தைப்படுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சந்தைப்படுத்தல்ல சில கான்செப்ட்ஸ் இருக்குது. இந்த கான்செப்ட் சம்பந்தமாகவும் கேள்வி வாரது. சரியோ? அதுல முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா உற்பத்தி செயற்பாட்டு எண்ணக்கரு. உற்பத்தி செயற்பாட்டு எண்ணக்கரு, உற்பத்தி பொருள் எண்ணக்கரு, விற்பனை எண்ணக்கரு, சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு, அதே மாதிரி சமூக சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு, முழுமைப்படைப்பு எண்ணக்கரு. இதெல்லாமே என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ஒன்று நீங்க கேட்டீங்களாக இருந்தா இது நோக்கத்தின் அடிப்படையில இது இப்படி வருது. நோக்கம் எதனை அடிப்படையாக கொண்டு சந்தைப்படுத்தல செய்யறாங்க என்ற அடிப்படையில அந்த நோக்கத்தின் அடிப்படையில தான் என்ன செய்யுது இந்த எண்ணக்கருக்கள் கான்செப்ட்ஸ் வருதுங்கிறத புரிஞ்சு கொள்ளுங்க. இதுதான் மெயின் ஐடியா. என்ன நோக்கத்துக்காக அந்த சந்தைப்படுத்தல் இடம்பெறுகிறதோ அந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு இந்த சந்தைப்படுத்தல் எண்ணக்கருக்கள் மாறுது, டிஃபரெண்ட் ஆகுது. ஓகே, இங்க பாருங்க, உற்பத்தி செயற்பாட்டு எண்ணக்கருன்னு சொல்ற முதலாவது விஷயத்துல என்ன நோக்கம்டா, குறைந்த கிரயத்துல, எல்லாம் ஞாபகம் கொள்ளுங்க, இதெல்லாம் கொஸ்டினுக்கு வாருது. உற்பத்தி செயற்பாட்டு எண்ணக்கருண்டா குறைந்த கிரயத்துல சிறுதனை உற்பத்தி செய்து, குறைஞ்ச கிரயத்துல உற்பத்தி செய்து மலிவான விலையில விற்பனை செய்யறதுதான் உற்பத்தி செயற்பாட்டு எண்ணக்கரு. ஒரு பொருள் ஒண்ணு இருக்குமாக இருந்தா அதை குறைஞ்ச கிரயத்துல உற்பத்தி செய்யணும், அதை குறைஞ்ச செலவுல உற்பத்தி செஞ்சு போட்டு அதை மலிவான விலையில கொடுக்கறது தான் உற்பத்தி செயற்பாட்டு எண்ணக்கரு. புரிஞ்சுதா? இது முதலாவது விடயம். இரண்டாவது உற்பத்தி பொருள் எண்ணக்கருண்டா உற்பத்தி பொருளினுடைய தரத்தை இங்க என்ன செய்வாங்க, மிக முக்கியமாக பார்ப்பாங்க. அப்ப இங்க பாருங்க, குறைந்த கிரயத்துல, கிரயம் வந்து குறைவு, அப்ப மேலையும் குறைவு, இங்கேயும் குறைவுதான் கிரயம், இங்கேயும் கிரயம் குறைவுதான், இங்கேயும் கிரயம் குறைவுதான். என்ன டிஃபரண்ட்? இந்த செயற்பாட்டின் போது என்ன செயற்பாடு, இந்த விற்பனை செயற்பாட்டின் போது மலிவான விலையில கொடுக்கிற போறோம். அதே மாதிரி இந்த பொருள் என்று சொல்லி வரக்குள்ள அந்த குறைந்த கிரயத்துல உற்பத்தி செய்து உயர் தரத்துல விற்பனை செய்ய போறோம். உயர் தரத்துல விற்பனை செய்ய போறோம். அப்ப இங்க மலிவானது, இங்க உயர் தரம், இதுதான் டிஃபரண்ட். மற்றது ரெண்டுமே என்னது, குறைந்த கிரயம் தான். சோ உற்பத்தி செயற்பாடுன்னு வரப்போக்குள்ள குறைந்த கிரயத்துல உற்பத்தி செஞ்சு மலிவான விலையில கொடுக்கிறது,
உற்பத்தி பொருள் வரக்குள்ள குறைந்த கிரயத்துல உற்பத்தி செஞ்சு உயர்ந்த தரத்துடன் கொடுக்கிறது, நல்ல குவாலிட்டியா கொடுக்கிறது. விளங்கிட்டா? டிஃபரன்ஸ் விளங்கிட்டா? ஓகே. இதெல்லாம் இடைவெளி நிரப்புற பகுதிகளுக்குள்ளே எல்லாம் வாரது. சோ அதனால கண்ணும் கருத்துமாக இனி வார அலகுகள்லயும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ரைட். இப்ப விற்பனை எண்ணக்கரு முதலாவது பார்த்தது என்னது? உற்பத்தி செயற்பாட்டு எண்ணக்கரு. இரண்டாவது பார்த்தது உற்பத்தி பொருள் எண்ணக்கரு. இப்ப பார்க்க போறது விற்பனை எண்ணக்கரு. விற்பனை எண்ணக்கருண்டா விற்பனை மேம்படுத்தல், ப்ரொமோஷன் இருக்குதானே, ப்ரொமோஷன். சோ அந்த ப்ரொமோஷன் மூலம் வாடிக்கையாளர்களை கவர்றது. விற்பனை மேம்படுத்தல் நடவடிக்கையின் மூலம் வாடிக்கையாளர்களை நாங்க அட்ராக்ட் பண்றது. விற்பனை மேம்படுத்தல் மூலமாக நாங்க வாடிக்கையாளர்களை எங்கட நிறுவனக்கு ஈர்ப்பமாக இருந்தா அது விற்பனை எண்ணக்கருவிலான சந்தைப்படுத்தல். சரியா? ரைட். அடுத்தது பார்க்க போறோம் சந்தைப்படுத்தலையே ஒரு சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொன்னா இலக்கு சந்தை வாடிக்கையாளர்களை, இலக்கு சந்தைன்னா நாங்க என்னன்னு படிப்போம். இவடத்த நான் நோமலா சொல்லிடுறேன். இலக்கு சந்தை வாடிக்கையாளர், இந்த இலக்கு சந்தைங்கிற விஷயம் என்ன, டார்கெட் மார்க்கெட்டுங்கிறது என்ன? டார்கெட் மார்க்கெட்னா இப்போ நான் சரிதானே, நான் இந்த சின்ன பிள்ளைகளுக்கான பால்மா, சின்ன பிள்ளைகளுக்கான மருந்து வகைகள், சின்ன பிள்ளைகளுக்கான ஆடி அலிகலங்கள், சின்ன பிள்ளைகளுக்கான டாய்ஸ் ஐட்டம், இதெல்லாத்தையும் நான் உற்பத்தி செய்கின்ற ஒரு நிறுவனம் என்றா எந்த டார்கெட் மார்க்கெட் யாரு? நான் யாரை இலக்கு வச்சிருக்கிறேன்? சின்ன பிள்ளைகள். ரைட். இப்போ அடுத்ததாக இந்த பிடிச்சிட்டு நடந்து போற அந்த ஸ்டிக் இருக்குது, வயசானாக்கள், அதே மாதிரி அவங்களுக்கான மருந்து பொருட்கள், அதே மாதிரி அவங்களை பராமரிக்கிறதுக்கு தேவையான உபகரணங்கள், ரைட், அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான மருத்துவ உபகரண பொருட்கள், இதெல்லாத்தையும் நாங்க வச்சிருப்பதாக இருந்தா, இதெல்லாம் விற்பனை செய்கின்ற சந்தைப்படுத்துகின்ற நிறுவனமாக இருந்தா எந்த இலக்கு சந்தையாது? வயசு போனாக்கள். அப்ப இதுதான் என்னது டார்கெட் மார்க்கெட் அப்படின்னு சொல்றது. சரிதானே? சில நிறுவனங்களை பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேரை இலக்கு வச்சிருப்பாங்க, சில நிறுவனங்களை பாத்தீங்கன்னு சொன்னா குறிப்பிட்ட ஆக்களை இலக்கு வச்சிருப்பாங்க. புரியுதா? சோ அந்த இலக்கு வாடிக்கையாளர்களை உச்சமாக திருப்திப்படுத்துறது. இப்போ உதாரணத்துக்கு நான் சின்ன பிள்ளைகள் சம்பந்தமான சந்தையை வச்சு கொண்டிருப்பனாக இருந்தா, ஆக நான் அவங்களை ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை பண்றதுதான் இந்த சந்தைப்படுத்தல் எண்ணக்கருவாக இருக்கு. அதுவே நான் பெரிய ஆட்களோட அதாவது ஒரு டீனேஜ்ல இருக்கக்கூடிய மாடர்னான சின்ன பிள்ளைகள் இல்ல, ஒரு வயது வந்தக்கள், ஒரு 18 வயதுக்கு மேற்பட்ட 25 வயசுக்கு இடப்பட்ட ஆட்களை கொஞ்சம் நான் என்கேஜ் பண்ணுவனா இருந்து அவங்களுக்கான ஆடைகளை விற்பனை செய்யற, அவங்களுக்கு கொஞ்சம் மாடர்னான புதுசான ட்ரெண்டான உடுப்புகளை கொண்டு வந்து கொடுக்குற அந்த ஒரு வணிகத்தை நடத்துவனா இருந்தா எந்த இலக்கு வாடிக்கையாளர்கள் அந்த 18 to 25 வயதுக்கு உட்பட்ட அந்த பிள்ளைகள் தான். சரிதானே? ஆண் பெண் இருப்பாளரும் இருப்பாங்க. ஆண் என்று சொல்லி நான் தனியையும் இலக்கு சந்தையை வைக்கலாம், பெண் என்றும் வைக்கலாம், இல்லாட்டி மிக்ஸ்ட் ரெண்டும் வைக்கலாம். சரியா? சோ அவங்களுடைய திருப்தியை நான் உச்சப்படுத்துவனாக இருந்தா அது என்னது சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு. இலக்கு சந்தைன்னா என்னன்னு சொல்லிட்டு நான் பிறகு பார்ப்பேன். பட் இவரது உங்களுக்கு இலக்கு சந்தைன்னா என்னன்னு விளங்கிட்டா? ரைட். இதுதான் இலக்கு சந்தை. இப்ப சமூக சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு அப்படின்னு சொன்னா சமூகத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில, அதாவது குப்பை கழிவுகளை சரியான முறையில முகாமைத்துவம் செஞ்சு, சூழல்ல குப்பைகளை போட்டு சூழலை நாசம் செய்யாம, சூழலுக்கு கெட்ட வாயுக்களை வெளியிட்டு சூழலை நாசப்படுத்தாம, இது எல்லாத்தையுமே செய்யாம நுகர்வோரினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதாக இருந்தா அது சமூக சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு. சமூகத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது, அது முதலாவது விடயம். சோ இது சமூக சந்தைப்படுத்தல. இந்த சமூக என்ற விஷயத்தை வச்சு நாங்க என்ன பாக்குறோம்? சமூகத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது, பாதிப்பை ஏற்படுத்தாம என்ன செய்யணும்? நுகர்வுடைய தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேணும். சரியா? சோ இது சமூக சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு. முதலாவது என்ன பார்த்தோம்? முதலாவது உற்பத்தி ஏற்பாட்டு எண்ணக்கரு. அப்ப அங்க என்ன விடயத்துல நாங்க கன்சிடர் பண்ணினோம்?
குறைந்த கிரயம் குறைந்த கிரயம் மலிவான விலையில விற்பனை மலிவான செய்யறது. விலையில். எஸ். ரெண்டாவது என்ன பார்த்திருக்கிறோம்? உற்பத்தி பொருள் எண்ணக்கரு. அங்க என்ன பார்த்தோம்? குறைந்த கிரயம் உற்பத்தி பொருள் குறைந்த கிரயம் உயர்ந்த தரம். உயர்ந்த தரத்துல நாங்க விற்பனை செய்யணும்னு பார்த்தோம். மூன்றாவது என்ன பார்த்தோம்? விற்பனை எண்ணக்கரு. விற்பனை எண்ணக்கருல என்ன பார்த்தோம்? விற்பனை ப்ரொமோஷன் பார்த்தோம். என்ன விற்பனை மேம்படுத்தல் ஊடாக என்ன செய்ய போறோம்? நாங்க வாடிக்கையாளர்களை கவரப் போகிறோம். இதா இருக்கு. அதே மாதிரி சந்தைப்படுத்தல் என்ன கரு என்று பாக்குறது? இலக்கு சந்தை வாடிக்கையாளர்களை உச்சமாக திருப்திப்படுத்துறது. அதே மாதிரி சமூக சந்தைப்படுத்தல் என்ன கருண்டா? சமூகத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தாம நுகர்வோருடைய தேவை விருப்பத்தை பூர்த்தி செய்யறது. அடுத்தது இறுதியாக ஒன்று இருக்குது, முழுமை படைப்பு என்ன கரு. முழுமை படைப்பு என்ன கரு அப்படின்னு சொன்னா, நிறுவனத்தின் மீது அக்கறை செலுத்தக்கூடிய தரப்பினர்கள் இருக்கிறாங்களே, அது உள்ளேயும் இருக்கலாம் வெளியேயும் இருக்கலாம். உள்ள எடுத்தமெண்டா உரிமையாளர், முகாமையாளர், ஊழியர்கள். நிறுவனத்துக்கு வெளியில நிறைய பேர் இருப்பாங்க. வாடிக்கையாளர்கள், வழங்குனர்கள், போட்டியாளர்கள், அரசாங்கம், எதிர்கால முதலீட்டாளர்கள், நிதி நிறுவனங்கள், ரைட்? இப்படி எக்கச்சக்கமான பார்ட்டிஸ் இருப்பாங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் சமூகத்தினுடைய எதிர்பார்ப்பு, சமூகத்துக்கு என்ன வேலை கொடுக்கணும், சமூகத்துக்கு அவங்க வேலையை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, தேவையான நேரத்துல பொருட்களை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, சிறுதானே தேவையான நிதி உதவிகளை வழங்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, சமூக நலன்புரி திட்டங்களுக்கு உதவி செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க. சோ இப்படியான எல்லா விடயங்களையும் நிறைவேற்றுவதற்காக நாங்க எங்களுடைய செயற்பாட்டை மேற்கொள்வோமாக இருந்தா முழுமை படைப்பு என்ன கரு. ஆகவே இங்க நிறுவனத்தின் மீது அக்கறை செலுத்தக்கூடிய தரப்பினருடைய எதிர்பார்ப்பையும் சமூகத்தின் எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றுவதற்காக செயற்பட்டோம் என்றா அது முழுமை படைப்பு என்ன கரு. புரிஞ்சுதா? மொத்தம் எத்தனை எண்ணக்கரு பார்த்திருக்கிறோம்? முதலாவது உற்பத்தி செயற்பாட்டு எண்ணக்கரு, இரண்டாவது உற்பத்தி பொருள் எண்ணக்கரு, மூன்றாவது விற்பனை எண்ணக்கரு, அடுத்தது சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு, அடுத்தது சமூக சந்தைப்படுத்தல் எண்ணக்கரு, அடுத்தது கடைசியாக ஆறாவதாக முழுமை படைப்பு எண்ணக்கரு. 6 எண்ணக்கருக்கள் பார்த்திருக்கோம். என்ன புரிஞ்சுதுதானே இது என்ன விடயம்? ரைட். இதெல்லாம் இடைவெளி பகுதிக்கு நிரப்ப வார விஷயங்கள். அதனால இதை கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது பார்க்க வேண்டியது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ், சந்தைப்படுத்தல் தந்திரோபாயங்கள். 4 சந்தைப்படுத்தல் தந்திரோபாயங்கள் பார்க்கிறோம். இது 4மே இலகுவான விஷயம். நான் உங்களுக்கு விஷயத்தை சொல்றேன், சொன்னதுக்கு பிறகு என்ன செய்யுங்க, நோட்ஸை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஆல்ரெடி நோட்ஸே நான் கிளியரா தான் வச்சிருக்கிறேன். சோ நான் சொல்லும் போது அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொட்டீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். சரிதானே? ரைட். சந்தை துண்டமாக்கல் அப்படின்னு சொன்னா என்னடா பிள்ளைகள்? இப்ப சந்தையில பெரிய ஆக்கள் இருப்பாங்க, சின்ன ஆக்கள் இருப்பாங்க. சரிதானே? ஆண்கள் இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க. சரிதானே? ஒவ்வொரு வித்தியாசமா டேஸ்ட் உடைய ஆக்கள் இருப்பாங்க. அப்ப வித்தியாசமான முரண்பட்ட பண்புகளை கொண்டவர்களா தானே வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க. எசனோ யா. இப்படி இருக்கும்போது அவர்களை ஒத்த பண்புகளை கொண்ட குழுக்களாக நான் வகைப்படுத்துவேனாக இருந்தால், இப்ப பெரிய ஆக்கள்னு சொன்னா பெரிய ஆக்கள்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி, சின்ன பிள்ளைகள்னா சின்ன பிள்ளைகள்ன்ற ஒரு கேட்டகரி, ஆண்கள்னு சொன்னா ஆண்கள்ன்ற ஒரு கேட்டகரி, பெண்கள் என்றா பெண்கள் என்ற ஒரு கேட்டகரி. இப்படி நான் என்ன செய்ய போறேன்? ஆக்களை வகைப்பிரித்தல் செய்வனாக இருந்தா, அதாவது ஒத்த பண்புகளை கொண்டவர்களை குழுக்களாக நான் வகைப்படுத்துவனாக இருந்தா அதைத்தான் சந்தை துண்டமாக்கல் அப்படின்னு சொல்லி சொல்றது. புரிஞ்சுதா? சந்தை துண்டமாக்கல் என்னன்னு விளங்கிட்டா? ஓகே. அப்ப அதைத்தான் நீங்க சொல்றாங்க பாருங்க. முரண்பட்ட பண்புகளை கொண்ட முழுமையான சந்தைய ஒத்த பண்புகளை கொண்ட குழுக்களாக நான் வகைப்படுத்துவனாக இருந்தா அது சந்தை துண்டமாக்கல். மார்க்கெட் செக்மெண்டைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம், இல்லாட்டி மார்க்கெட் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. சரியா? ஓகே. இதனுடைய அடிப்படைகள் இருக்குது, இன்னும் நிறைய அடிப்படைகள் இருக்குது. சோ இதை நாங்க 4 அடிப்படைகளை மெயினாக நாங்க எடுக்கிறோம். அதுல புவியியல் அடிப்படையில பாத்தீங்கன்னா காலநிலையை பேஸ் பண்ணி குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி உண்டு. குளிர்காலத்துக்கு தேவையான ஒரு பகுதியினர் இருப்பாங்க, அதே மாதிரி வெப்பமான காலநிலைக்கு அடிப்படையாக கொண்ட பகுதியினர் இருப்பாங்க.
நாடு எடுத்தோம்னு சொன்னா ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு கலாச்சாரம், ஒவ்வொரு பாரம்பரியம், ஒவ்வொரு நாடுகளுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கு. பிரதேச ரீதியாகவும் அப்படித்தான் நாங்க வேறுபடுத்தல் செய்யலாம். என்ன அதே மாதிரி சமூக ரீதியா பார்க்கக்குள்ள ஆண்கள், பெண்கள், வயது அடிப்படையில பாத்தீங்கன்னா பெரியாக்கள், சின்னாக்கள், வருமான ரீதியாக பாத்தீங்கன்னு சொன்னா உயர் வருமானம், நடுத்தர வருமானம், கீழ்மட்ட வருமானம் என்ற அடிப்படையில பார்ப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா உளவியல் ரீதியாக நாங்க பார்க்க போறோம். சிறுதனி உளவியல் ரீதியான மன அடிப்படையில அவங்களுடைய வாழ்க்கை சாயல் எப்படி இருக்க போது, சமூக வகுப்பு எல்லாம் எப்படி இருக்குன்ற அடிப்படையில பார்ப்போம். நடத்தைய பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க தொடர்ச்சியாக கொள்வனவு செய்யறாங்களா, கொள்வனவு செய்யக்கூடிய சந்தர்ப்பம் எப்படி இருக்குது, அவங்க பொருளை பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் எப்படி இருக்குது, ஒரு நிறுவனத்தினுடைய பக்கச்சார்பு, நிறுவனத்துகள எப்படி அவங்க லோயலா இருக்காங்க அப்படின்ற விஷயம் தான் இந்த துண்டமாக்கல்ன்ற விஷயம். சோ இது வந்து நார்மலா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா சரி, இந்த அடிப்படைகள்ல தான் சந்தை துண்டமாக்கல் நடைபெறுது. வித்தியாசமான ஆக்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், நாங்க ஒவ்வொரு அடிப்படையில தொகுதியாக்கி வச்சிருக்கோம். புரிஞ்சுதா? இதுதான் இந்த சந்தை துண்டமாக்கல் என்ற விடயம்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சாரி கவரேஜ் இஷ்யூ ஆயிட்டுது. ஓகேனோ? ஓகே சார். ஓகே. அதே மாதிரி இந்த சந்தைப்படுத்தல் துண்டமாக்கலினுடைய பண்பை மெஸ்டா பண்பு அப்படின்னு சொல்லுவோம். என்னது? மெஸ்டா பண்பு. மெஷரபிள், அதாவது அளவிடக்கூடியதாக இருக்கும். சின்னாக்கள், பெரியாக்கள் என்ற அடிப்படையில என்ன செய்யணும், நாங்க அளவிடக்கூடியதாக இருக்கணும். அப்பதான் என்ன செய்யலாம், சந்தையில துண்டமாக்கலை செய்யலாம். அதே மாதிரி அச்சீவபிள் அடையக்கூடியதாக இருக்கணும். அந்த சந்தை துண்டமாக்கலை நாங்க சரியான முறையில செஞ்சு அவங்களுடைய இலக்கு நோக்கங்களை அடையக்கூடியதாக அது இருத்தல் வேண்டும். அப்படி இருந்தால்தான் சந்தை துண்டமாக்கலை செய்யலாம். சஸ்டைனபிள், நிலையானதா இருக்கணும். டக்குன்னு மாற்றம் அடையாத மாதிரி நிலையானதாக இருக்கணும். அதே மாதிரி டிஃபரன்ஷியேட், அதாவது ஒவ்வொரு துண்டமாக்களையும் நாங்க தனித்தனியே பிரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி எக்ஷனபிள், நடைமுறை சாத்தியமானதாக அல்லது நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருத்தல் வேண்டும். அப்ப சரியான முறையில பிரிச்சோம்டா அதை சரியான முறையில நாங்க அந்த சந்தை துண்டமாக்கலுக்கு நாங்க என்னது எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்றதுக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும். சோ இந்த எல்லா பண்புகளும் இருக்குமாக இருந்தால்தான், அந்த மெஸ்டா பண்பு இருந்தால்தான் நாங்க என்ன செய்யலாம், சந்தை துண்டமாக்கலை நாங்க செய்ய முடியும். ரைட். அடுத்தது பாருங்க, இந்த சந்தைப்படுத்தலுடைய முக்கியத்துவம் எப்படி இருக்க போகுதுண்டு. சந்தைப்படுத்தல் என்னதுக்கு முக்கியம்? நிறுவனத்தினுடைய இலக்குகளையும் நோக்கங்களையும் அடைந்து கொள்றதுக்கு சந்தைப்படுத்தல் முக்கியம். நிறுவனத்தினுடைய வளங்களை உச்சமாக பயன்படுத்துறதுக்கு சந்தைப்படுத்தல் முக்கியம். அதே போல பாருங்க, நாங்க ஏற்கனவே ஒன்று பார்த்திருந்தோம், இடர்பாடுகளை இழிவுபடுத்துவதற்கு. அதே மாதிரி இங்கேயும் வந்து பாருங்க, சந்தை இடர்னை இழிவுபடுத்திக் கொள்வதற்கு முடிதல், இலாபத்தினை அதிகரித்துக் கொள்வதற்கு. இலாபம் அதிகரிச்சுச்சுன்னா வணிகத்தை என்ன செய்யலாம், விரிவுபடுத்தலாம். சோ இப்படியான செயற்பாடுகளை மேற்கொள்றதுக்கு சந்தைப்படுத்தல் முக்கியத்துவமாக அமைகிறது. புரிஞ்சுதா? அடுத்தது இலக்கு சந்தை. இலக்கு சந்தை நான் சொன்ன மாதிரி இதுல இருக்குதான்னு பாருங்க. சந்தை துண்டமாக்கலின் பின்னர் சரியான துண்டத்தினை தெரிவு செய்து நிறுவனம் செயற்படக்கூடிய சந்தை. அதாவது இதுல நாங்க சந்தை துண்டமாக்கல் செஞ்சதுக்கு பிறகு ஏதாவது ஒரு சந்தை துண்டத்தை தெரிவு செஞ்சு நாங்க சந்தைப்படுத்தல ஈடுபடுறது. இப்ப சமூகம் எடுத்தீங்கன்னா ஆண்கள் எடுத்தீங்கன்னா ஆண்ன்றதுக்குள்ள நாங்க என்ன செய்யறது, செயற்படுறது. பெண்களுக்கான விஷயங்கள்ல என்னது, அவங்களை இலக்காக வச்சு நாங்க செயற்படுறது. வயது வந்தார்கள்னு வயதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளை அடிப்படையாக கொண்டு, அல்லது டீனேஜர்ஸ் நடுத்தர வகுப்பினர், அதே மாதிரி ஒரு 40க்கும் 50க்கும் இடைப்பட்ட ஆக்கள், அது பிறகு 60க்கும் மேற்பட்ட ஆக்கள் அப்படின்னு சொல்லி வயதுகளை பிரிச்சு என்ன செய்யறது, நாங்க அந்த குறிப்பிட்ட சந்தைய நாங்க தெரிவு செஞ்சு செயற்படுவோமாக இருந்தா அதான் இலக்கு சந்தை. சரிதானே? ரைட். அடுத்தது நிலைப்படுத்தல், பொசிஷனிங். பொசிஷனிங் அப்படின்னு சொன்னால் என்னண்டா பிள்ளைகள், நாங்க எங்கட பொசிஷனை சந்தையில வச்சிருக்கிறது. which means ஏதேனும் பொருள் அல்லது சேவை ஒன்றை சந்தையில் சிறந்த முறையில் நிலைத்திருக்க செய்தல்.
இப்ப யூனிலீவர் கம்பெனி எடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க போயிட்டு கடையில நீங்க என்னன்னு கேட்பீங்க? டூத் பேஸ்ட் தாங்கன்னு எப்பயாவது கேட்டிருக்கிறீங்களா? இல்ல. என்னன்னு கேட்டிருக்கிறீங்க? எனக்கு சிக்னல் தாங்க. சோ அதனுடைய உண்மையான நேம் சிக்னல் இல்ல, பட் டூத் பேஸ்ட் தான் உண்மையான நேம். அப்ப சிக்னல்ங்கிறது அந்த பிராண்ட் நேம். அந்த பிராண்ட் நேம் என்ன செய்யறது? பொசிஷன் பண்ணி வச்சிருக்கிறான். அதே மாதிரி இப்ப நாங்க முன்னைய காலங்கள்ல இந்த பிரீமா கொத்துமி எல்லாம் வாரத்துக்கு முதல் நூடுல்ஸ் தாங்கன்னு கேட்க மாட்டோம், எனக்கு மெகி தாங்கன்னு தான் கேட்போம். இப்ப கொத்துமி வந்தது பிறகுதான் எனக்கு கொத்துமி தாங்க, அப்பயும் நாங்க நூடுல்ஸ் தாங்கன்னு கேட்கறது இல்ல, எனக்கு கொத்துமி தாங்க, எனக்கு மெகி தாங்க. அதே மாதிரி சோப் தாங்கன்னு கேட்க மாட்டோம், எனக்கு லைஃப் பாய் தாங்க, எனக்கு டிட்டோல் சோப் தாங்க, எனக்கு பேபி சோப் தாங்க, அதுலயும் பேபி சோப்ல நிறைய வகை இருக்குது, அப்ப எனக்கு செரமி தாங்க, எனக்கு பியாஸ் தாங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு பொருளினுடைய பேரை நாங்க என்ன செய்யறது? பதிச்சு வைக்கிறது. விச் மீன்ஸ் எவ்வளவு காலம் சென்றாலும் அந்த பேர் என்ன செய்யும்? சந்தையில நிலைத்து காணப்படும். சோ இதைத்தான் சொல்றான். அது ஒரு பொருளாக இருக்கலாம் அல்லது சேவையாக இருக்கலாம். அந்த சேவையை வழங்குவதன் மூலமாக அல்லது பொருளை வழங்குவதன் மூலமாக. சரிதானே? இப்ப பேங்க் எடுத்தீங்கன்னு சொன்னா என்னது? பீப்புள்ஸ் பேங்க்ங்கிறதே என்னது? ஒரு பிராண்ட். அது சேவையை வழங்குறாங்க. அதே மாதிரி இப்ப நீங்க அப்படி இருக்கும் போது நீங்க எந்த பேங்க் அதிகமாக யூஸ் பண்றீங்க அல்லது எது உங்களுடைய எல்லாருடைய மனதிலையும் வென்றிருக்குன்னா, உதாரணத்துக்கு கொமர்ஷியல் பேங்க் அல்லது சம்பத் பேங்க் அப்படின்னு நீங்க அந்த பேங்க் பிராண்ட நீங்க ஒரு என்ன செய்யும், நீங்க ஒரு இடத்துல வச்சிருப்பீங்கன்னு சொன்னா அவன் தொடர்ச்சியாக என்னது? சந்தையில அவன் பேரை சேவை வழங்குறதனூடாகவோ பொருளை வழங்குறதனூடாக தக்க வச்சிருக்கிறான் அப்படின்றதுதான் விஷயம். திஸ் இஸ் நிலைப்படுத்தல். புரிஞ்சுதா? என்ன கஜானி, ஓகேவா? நிலைப்படுத்தல் விளங்கி? இது மிக முக்கியமாக கேள்வி பகுதி கஜானி. இது என்ன செய்யறான் தெரியுமா? எல்லா பேப்பர்லயும் இன்ஃபுளுன்ஸ் பண்றான். இது என்னன்னு சொன்னா, மைக்கேல் போர்ட்டரின் கருத்துப்படி வணிகமானது தன்னை நிலைநிறுத்துவதன் நிலைநிறுத்த பொதுவான போட்டி உத்திகளை கையாள வேண்டும். அது 2 போட்டி உத்தியை சொல்றான். அதாவது நாங்க எங்களோட பொருளை சந்தையில தொடர்ச்சியாக நீண்ட காலத்துக்கு நினைச்சு வச்சிருக்கணும் என்று சொன்னா அதுக்கு நாங்க 2 ஸ்ட்ராட்டஜிய பயன்படுத்தலாம். ஒன்று சொல்றாங்க பேரு கிரைய தலைமைத்துவம். ஒன்று என்னது? கிரைய தலைமைத்துவம் சொல்றாங்க. இரண்டாவது என்னன்னு சொன்னா வேறுபடுத்தல் என்று சொல்றாங்க. இந்த 2ம் மிக 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 முக்கியம் கஜானி. வராட்டி அது அடுத்தது பாபம் அது. பட் இது நாங்க கட்டாயம் இதை பார்த்தே ஆகணும். நான் உங்களுக்கு கேள்வி பேப்பர்ல காட்டுவேன் இதனுடைய முக்கியத்துவம் எப்படி இருக்குன்னு. அப்ப நாங்க சந்தையில நீண்ட காலத்துக்கு நிலைத்திருக்கணும்னா நான் கிரைய தலைமைத்துவத்தை பயன்படுத்துவோமாக இருந்தா, கிரைய தலைமைத்துவம் என்னண்டா பிள்ளைகள்? குறைந்த கிரயத்துல பொருட்களை உற்பத்தி செய்து சந்தைக்கு வழங்குவதன் ஊடாக இன்னும் ஒரு போட்டி நிறுவனம் இருக்கு, அந்த போட்டி நிறுவனத்தை விட